வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. பிரபலமானவங்க மேல அடிக்கடி அவதூறான பேச்சுக்கள் எழுறது சகஜமாயிட்டே வருது. இப்ப மறுபடியும் அப்படி ஒரு சர்ச்சை தீப்பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆஹா, இங்க சொல்லுவேன், த்ரிஷா, ஆஹா த்ரிஷாவோட நடிக்கிறோமா, ஆஹா. மன்சூர் அலிகானுக்கும் த்ரிஷாவுக்கும் இடையில நடந்த சண்டை இப்பதான் ஓஞ்சுது. இப்ப மறுபடியும் த்ரிஷாவை பத்தி அவதூறா பேசி நெருப்ப பத்த வச்சிருக்காரு அதிமுகவோட முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜு. கட்சியிலிருந்து சமீபத்தில் நீக்கப்பட்ட இவர் பிரஸ் மீட்டில் திரைத்துறையே அதிர்ச்சியாகிற அளவுக்கு த்ரிஷாவை பற்றி அவதூறாக பேசியிருக்காரு. கூவத்தூர் சம்பவம் தொடர்பாக ஏவி ராஜு அளித்த பேட்டி பலரை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. விளம்பரம் தேடுறதுக்காக இவ்வளவு கீழ்த்தரமாக அவர் பேசலாமான்னு தன்னோட எக்ஸ் வலைதள பக்கத்தில் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க த்ரிஷா. இதுக்காக சட்டப்பூர்வமான ஆக்ஷன் எடுக்க போறதாவும் த்ரிஷா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதுக்கிடையில த்ரிஷாவுக்கு ஆதரவா நடிகைகள் கஸ்தூரி, காயத்ரி ரகுராம், பாடகி சின்மயி, இயக்குனர் சேரன், நடன இயக்குனர் பிருந்தா உள்ளிட்ட பிரபலங்களும் அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜுவுக்கு எதிராக போர்க்கொடியை உயர்த்தியிருக்காங்க. ஆதாரமே இல்லாம இவர் பாட்டுக்கு வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சது அப்படின்னு எதுக்கு அந்த பொண்ண ஆளாளுக்கு பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுல கருணாஸ் பேரை வேற இழுத்திருக்கிறாரு. பொதுமைப்படுத்தி சினிமாக்காரங்களை கேவலமா பேசுறதுங்கிறது இவங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரு நோய்ங்க. சரி, அவருக்கு அவரோட தலைவர்களோட கட்சிக்குள்ள ஒரு ஏதோ உட்பூசல் அவங்க அடிச்சுக்கிட்டுங்க. இதுல எதுக்குங்க சினிமாக்காரங்களை இழுக்கிறாங்க இவங்க? நாகீரா மேம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது உட்காந்து பார்த்துட்டு அவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்களே, அதுவே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி ஆட்களை உட்கார வச்சிருக்காங்க, அவங்க பாலிட்டிஷியன் சொல்ல வைக்கிறாங்க. இது எப்படி? இது ஒரு பெண்களுக்கு ஒரு மரியாதை இல்ல. ஒரு நடிகர்கள் அப்படின்னு நடிகர்கள்னாலே அவங்க எல்லாருக்குமே கேவலமா போகுது அப்படின்ற போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு சக நடிகையா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நாங்கெல்லாம் சப்போர்ட்டா நாங்க எல்லாருமே இருப்போம், உறுதுணையா இருப்போம். கண்டிப்பா எந்த பெண்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரக்கூடாது. அவதூறா பேசிய விவகாரம் பூதாகரமாகி இருக்கிற சூழல்ல அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜு இப்ப பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதே நேரம் பிரபலங்களை அவதூறா பேசுற போக்கு தடுக்கப்படணும்னு சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.